டிசி வெர்சஸ் ஜிடிக்கான ட்ரீம் டீம் தாங்க இன்றைக்கி எப்படி பண்ணலாம், ஃபேண்டஸியில் என்னென்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் வந்து என்னோட டிஃபால்ட் பிக்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. கருண் நாயர் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். ரன் அவுட் மட்டும் அவர் ஆகலை அப்படின்னா இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் கருண் நாயர் வந்து என்னோட டிஃபால்ட் பிக்காக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா ராகுல், ஸ்டப்ஸ், கருண் நாயர் இந்த 3 பேரும் என்னோட மெயின் 11ல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் 11ல் உங்களுக்கு நம்ம அமௌண்ட் ப்ராப்ளம் எடுக்கக்கூடியதில் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மட்டும் ஸ்டப்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீம் 1 வந்து நான் வந்து ஸ்டப்ஸோட போயிருக்கேன். பட்லர், ராகுல், அப்புறம் 4 பேட்டர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டரோட போயிருக்கிறேன். ஸோ இதுதான் டீம் 1. டீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா வந்து மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டப்ஸ்க்கு பதிலாக அக்சர் பட்டேல் மட்டும்தான் இங்கே ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ஆல்ரவுண்டரில் வந்து 2 பேர் கூட ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். டீம் 3 பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மறுபடியும் ஃப்ரேசர் மேக்கர் கூட போயிருக்கேங்க. அங்கே அசுதோஷ் சர்மாவுக்கு பதிலாக ஃப்ரேசர் மேக்கருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கேன். டீம் 4ல் வந்து உங்களுக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னா அபிஷேக் போரல் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டராக ஆட் ஆகிறாரு. அதுதான் டீம் 4க்கான சேஞ்சஸ். அதுக்கப்புறமா டீம் 5ல் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு டீம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். டீம் 5ல் ஆல்ரவுண்டரில் வாஷிங்டன் சுந்தருக்கான ஒரு சான்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே நான் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணலை. டீம் 6 பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து நான் வந்து பவுலிங்கில் அடிஷ்னலாக வந்து குல்தீப் யாதவ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடிஷ்னலாக யாரும் அபிஷேக் போரலுக்கு அங்கே எடுத்துன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்டு மறுபடியும் இங்கே வந்து டீம் 7ல் பிரஷீர் கிருஷ்ணா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் சாய் கிஷோர் தூக்கிட்டு பிரஷீர் கிருஷ்ணா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டீம் 8ல் வந்து பிரஷீர் கிருஷ்ணா பதிலாக முகேஷ் குமார் அப்படிங்கிறது ஒரு சான்ஸ் எடுத்திருக்கேன். 5 பவுலரோடு போயிருக்கேன். குல்தீப் யாதவ் இருக்கார், சாய் கிஷோர் கிடையாது இதில். அண்டு டீம் 9 வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரஷீத் கான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பவுலரில் ரஷீத் கான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த டீம் எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ணலை. அண்டு ஃபைனலாக வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்னா சாய் கிஷோரை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து ஒரு 11 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய 10 டீம்ஸுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.